ஏசு இருக்கிற இடத்துல சாத்தான் இருக்க முடியாது. சாத்தான் இருக்கிற இடத்துல ஏசு இருக்க மாட்டாங்க. அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? இன்னைக்கு நம்ம 2யுமே வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவரும் வேணும், சாத்தானும் வேணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம யாருமே டெலிபரேட்டா இதுதான் சாத்தான்னு தெரிஞ்சா நம்ம கூப்பிட மாட்டோம். அப்ப அவன் என்ன பண்றான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்த தரித்து வரான் நம்ம வீட்டுக்குள்ள. இதுல என்ன தப்புன்னு நம்ம சில காரியத்தெல்லாம் வீட்டுக்குள்ள அலோவ் பண்றோம் தெரியுமா? அது எல்லாமே சத்துருவுடைய வேலை தான். நல்லா கவனிங்க. இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னா, நம்ம எல்லாருமே காருக்கு பின்னாடி வசனம் எழுதியிருப்போம். வசனம் போர்டு இருக்கும். ஆனா, நம்ம ஒரு டிராவல் பண்ணி போகும்போது உள்ள ஓடுறது என்னது? சினிமா பாட்டு, செக்குலர் சாங்ஸ். இது என்னுடைய பொருள்ல நான் தான் வருவேன்னு சொல்லி அவன் வருவான். அப்போ உலக பிரகாரமான காரியத்த இது பண்ணும்போது, அதற்குரிய ஓனர் யாரு? சாத்தான் தான். அவன் தான் வந்து வருவான். அப்ப அவன் உங்க கூட டிராவல் பண்ணும்போது, நம்ம என்ன சொல்லுவோம்? "ஏசப்பா இந்த பிரயாணத்த வாய்க்க பண்ணுங்க. எங்க கூட வாங்கன்னு" நம்ம வாயில சொல்றோம். ஆனா, நம்மளுடைய கிரியைகள் எத காட்டுது? சத்துருவையே நம்ம கூட்டிட்டு போறோம். இப்ப நம்ம வீட எடுத்துக்கிட்டோம்னா, வீட்டுக்குள்ள நம்ம ஆண்டவர நோக்கி நம்ம ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா டிவில பார்த்தோம்னா, சினிமா பாட்டு ஓடுது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஓடுது. ஃபோன் எடுத்தோம்னா அதேதான். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது, எப்படி சாத்தானையும் நம்ம இன்வால்வ் பண்ணிட்டு, கர்த்தரும் நமக்கு வேணும் நம்ம எப்படி நினைக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாங்க, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யவே முடியாதாம். இன்னைக்கு நம்ம யார் வேணும்ன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம லைஃப்ல யார் இருக்கணும்ன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஆண்டவர் அந்த உரிமை உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுல என்ன இருக்கு? அப்படின்னு நினைக்கலாம். நினைக்கிறவங்க எல்லாருமே விழுந்து தான் போனாங்க. முன்னாடினாச்சும் இது பாவம் இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. ஒயிட் அண்ட் பிளாக்ன்னு இருந்தது. இன்னைக்கு ஒரு கிரே லைன் போட்டு, இது பாவமே இல்ல அப்படின்ற அளவுக்கு இந்த காலத்துல பாவம்ன்ற ஒரு காரியத்த நம்ம லைஃப்ல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லங்க. நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்க வீட்ல யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணுமா? இல்ல சாத்தான் இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட்.